ठीक है। Clean up your first. बटन को नहीं दबा ठीक है। ஒவ்வொரு தோற்ற கூடுகையிலுமே வாழ்ந்து இந்த பூவுலக ஓட்டத்தை முடித்திருக்கிற அருமையான நபர்களை குறித்து பேசுவது வழக்கம். எதற்காக இது இப்படிப்பட்ட ஒரு நியதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது பலருக்கும் பல கேள்விகள் வரும். சில இடங்களில் இதை பெருமைக்கு என்று சொல்லியும் சொல்லுவார்கள். ஆனால் வேதத்திலும் இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பது உண்மை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது கடினமான சூழல்களை கடந்து வருகிற ஜனங்களுக்கு அநேக நினைவுகளையும் இப்படிப்பட்ட சூழல்களில் நான் உன்னை நடத்தி இருக்கிறேன் என்கிற ஒரு உண்மையான உறுதியையும் ஆண்டவர் காட்டியிருக்கிறார். யோர்தான் நதியை ஜனங்கள் கடந்து வந்த பிற்பாடு ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் உண்டு. எல்லா கோத்திரத்துக்கும் ஒருவராக வாருங்கள், go deep into the water. அகைன் இன்னும் நீங்க அந்த இடத்துல எவ்வளவு ஆழத்துல இருந்து கொண்டு வந்தனோ அதே ஜலத்தின் நடுவுக்கு நீங்க போக வேண்டும். அந்த வசனத்தை படித்து பார்த்தால் அழகாக இருக்கும். நீங்கள் அந்த சமுத்திரத்தினுடைய மத்திக்கு போய் நினைவாக அங்கிருந்து கற்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வெளியிலே அடுக்கி வையுங்கள். எதற்காக? நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழலை நான் கடந்து வந்தேன், அது ஒருபுறம், இப்படிப்பட்ட சூழலிலும் என்னை ஆண்டவர் நடத்தினார் என்பதுதான் மெய்யான ஒரு சத்தியம். ஆக வேதத்தில் இப்படிப்பட்ட நினைவுகளை குறித்து அநேக சத்தியங்களை நம்மால் படிக்க இயலும். அதே போல நம்மோடு கூட ஒரு உன்னதமான ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்திருக்கிற அருமையான அங்கிளை நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு தருணம். ஒரு 2 நபர்களுக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. அங்களுடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த காரியங்களை நாம் ஒருபுறம் நினைவுபடுத்திக் கொள்ளவும், அங்களுடைய நல்ல வாழ்க்கையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவும் இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளவும். முதலாவதாக நம்ம மத்தியில் இருக்கிற அங்கிள் ஆசீர்வாதம் அங்கிள் பிரேம் அங்கிளுடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த காரியங்களை சாட்சியின் அனுபவமாக பகிர்ந்து கொள்வாங்க. பிரேம்குமார் எங்களுடைய நெருங்கிய நண்பர். இந்த நெருங்கிய நண்பரின் முதலாவது போன வருடம் நாங்கள் நினைவு அஞ்சலி கொடுப்பதற்கு வர முடியவில்லை. இந்த நாளிலே, இந்த நினைவு நாளிலே, முதலாம் நாளிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரேம்குமார், நாங்கள் எங்களுடைய
நட்பு வெகு காலமானது. வெகு கிட்டத்தட்ட 45 வருடங்கள் உண்டான ஒரு நட்பு. இந்த 45 ஆண்டுகள் எப்படி ஆரம்பித்தது என்றால் 1979 ஆண்டு 1979 நானும் ரோஹிணியும் இந்த டெல்லி பட்டணத்துக்கு வந்து 2 மாதங்கள் கழித்து ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம் தமிழ் சர்வீஸ்ல. அப்பொழுது எங்களை தேவதாசனுக்கும் ஹெப்சிபா ஆண்டியும் எங்களை அன்போடு வரவேற்றார். அதை நான் நினைவு கூறுகிறேன். இந்த நேரத்தில் அவர்கள் எங்களை அன்போடு வரவேற்ற உடனே அவர்கள் என்னோடு பேசினார்கள். எங்களோடு பேசும் பொழுது அவர்கள் ரோஹிணியோட அம்மாவை பற்றி விசாரிக்கும் பொழுது பேரை சொன்ன உடனே அவர் சொன்னார்கள், ஐயோ என்னுடைய கிளாஸ்மேட், உங்க அம்மா என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்னு சொன்ன உடனே ஹெப்சிபா ஆண்டி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். எங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். விசேஷமா அந்த நாளில் இருந்து இந்த குடும்பத்தோடு நாங்கள் எங்கள் குடும்பத்திலே அத்தனை பேரும் எங்களை நேசிக்கிறவர்களாகவும் எங்களோடு பழகுகிறவர்களாகவும் நடந்து கொண்டார்கள். இந்த நேரத்திலே அந்த பிரேம்குமார் எனக்கு ஒரு வயதில் தான் இளமையானவர். ஆனாலும் அன்போடு அவருடைய பெயருக்கு இலக்கணம் அன்பை பகிர்ந்து கொள்வார் எப்பொழுது. அப்படி திருமணத்துக்கு பிறகு கிருபாவும் ஒன்றாக இணைந்து எங்களோடு நண்பர்களாக ஒரு குடும்பமாக பழகி வந்தார்கள். இத ஒரு நேரத்திலே ஒரு காரியத்தை நான் நினைக்க விரும்புகிறேன். அவர்கள் பிரேம்குமார் எப்பொழுதுமே ஆலயத்துக்கு எல்லாரும் ஒழுங்காக வர வேண்டும், எல்லாரும் ஒழுங்காக ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு நண்பர். நாங்கள் ஆரம்ப காலத்திலே பொன்மலர் ஆலன் அண்ணன் குடும்பம், அடுத்தால விஜயா ஆண்ட்ரூ அண்ணன் குடும்பம், அடுத்தால பப்பி குடும்பம், இன்னும் எங்கள் குடும்பம், நாங்க எல்லாரையும் எங்களை அந்த கோயில்ல உள்ள கேரல் கிரவுண்ட்ஸ்க்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்துவோம். நான் அதிகமா பழகிறவன இல்ல, ஆனாலும் என்னையும் எழுந்து போட்டு அவங்க அப்படியாக உற்சாகப்படுத்துவாங்க இல்ல. அதே போல இந்த நாட்கள்ல, அதற்கு பிறகு உள்ள நாட்கள்ல யங்ஸ்டர்ஸ் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்களின் குடும்பம், பக்கத்துல உள்ள அத்தனை பேர் குடும்பங்களும் எல்லாரும் ஆலயத்துக்கு ஒழுங்காக வர வேண்டும், ஆலயத்துக்கு ஒழுங்காக ஆராதனை செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவதிலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். அவர் நண்பர்கள் குடும்பங்களாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதிலே விருப்பம் உள்ளவர், அதை வல்லுநர் என்றே நான் சொல்லுவேன். அவர்களுடைய அப்ரோச் என்று அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட இந்த பிரேம் இங்க எல்லா மனிதரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். மரணத்தை சந்திக்காத ஒரு மனிதரும் இல்லை. பாவம் செய்த ஆதாமால் மரணம் மனித குலத்துக்கு வந்தது.
பாவம் செய்து ஆகாமல் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த நீதியின் கிரியைகளை நடத்தும்படியாக அவர் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய வழியை நாம் இந்த உலகத்தில் நாம் நடத்தி கொண்டிருப்போம். நீதிகளை கொண்டிருப்போம். நம்ம ஆண்டவர் வழியை நடத்துவார். கர்த்தர்தாமே ஸ்டீவன் ஃபேமிலிக்கும் ராஜா ஃபேமிலிக்கும் இன்னும் மிக க்ளோஸான அந்த ஒவ்வொரு உறவினர்களுக்கும் ஆறுதலையும் தேடுதலையும் நல்ல நினைவுகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இன்னும் ஒரு சத்தத்தையும் நாம் கேட்போம். பொன்மலர் வேலை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பிரேமனோட 2 வயசு சின்னவன். நம்ம ஒன்னா வளரணும், ஒன்னா விளையாடணும். அவங்க அத்தை மாமா வீட்டுக்கு போவோம், அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. ரஞ்சித் பண்ண இந்த ஜெயக்குமார் அண்ணனை கண்டா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நாங்க அப்படி பண்ணா எங்களை திட்டுவாங்க. ரஞ்சித் அண்ணன் அடிக்க கூட தெரியுவாங்க. ஆனா பிரேமான ஒரே சிரிப்பு தான். சந்தோஷமா அவங்களும் எங்க கூட விளையாடுவாங்க. இங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதனால அண்ணன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படி வந்துன்னா அண்ணன்ட்ட நான் ரொம்ப கண்டு அண்ணன்ட்ட வந்து வியந்த குணம் என்னன்னா, அண்ணன் வந்து எவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஐசியூல இருந்தாலும் நம்ம அண்ணிக்கு போன் பண்ணுவோம். அண்ணன் எடுத்து பேசுறாங்க ஐசியூல இருந்து. நான் கேக்குறேன், அண்ணி நீங்க பேசலாமா? அண்ணி காஃபி வாங்க போயிருக்கா, அண்ணன் காஃபி இருக்க முடியாது, காஃபி அங்க போயிருக்கா, அதனால அவங்க பேசுறாங்க. எனக்கு இதா இருக்கு, அண்ணன் நீங்க பேசலாமா? எப்படினாலும் அவங்க ஒரு நாளும் எனக்கு ஏன் இவ்வளவு வாட்டி நான் ஐசியூ போனேன், எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வந்தது, அவங்க முறுமுறுத்ததே. அந்த முறுமுறுப்பின் குணம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்கு ஒரு நாளும் என் அண்ணன் சொன்ன அவங்க வாயில இருந்து நான் கேட்டதும் இல்லை. யார பத்தியும் குறை சொல்ல, சிரிச்சுட்டேதான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு நல்ல குணம் அவங்ககிட்ட. ஒருத்தரை பத்தியும் குறை சொல்ல நான் இதுவரை அண்ணன் உயிரோடு இருக்கிற வரை நான் கேட்கல அண்ணன். அதே மாதிரி எப்படின்னா, நான் காலேஜ்ல சேரும்போது அண்ணன் ஃபர்ஸ்ட் இயர்ல, நான் வெங்கடேஸ்வரால சேரும்போது அண்ணன் 3rd இயர். அப்ப எங்க அம்மா வந்து பிரேமண்ணன் சர்ச்ல பார்த்து பிரேம் தங்கச்சியை பார்த்துக்கோ. அப்போ காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் எது லேட்டாலும் என்ன பஸ்ல ஏற்றி விட்டுட்டு தான் போவாங்க. ஆனா கடைசி போன வருஷம் வந்து 4th அன்னைக்கு காலையில போன் பண்ணாங்க. ஏன்னா அந்த டிசம்பர்ல இருந்து 26th இருந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். He was completely bedridden. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோன்னா 4th அன்னைக்கு சொல்றாங்க வந்துட்டாங்களா, 3rd அன்னைக்கு வந்துட்டாங்க. சூப் கொடுத்து நல்லா பேசலாம், நல்லா பகனி நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போலாம், ராஜா பையன் நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க 4th அன்னைக்கு. அப்போ ஆனா காலையில எனக்கு நியூஸ் வந்துருச்சு அங்க. I still miss it. அண்ணன் இப்போ அங்க சந்தோஷமா சாமியோட நல்லா பாடுவாங்க, சத்தமா வாய் திறந்து பாடுவாங்க. டிசம்பர் 11th to last year டிசம்பர் 18th வரை எங்க வீட்டுல இருந்தாங்க. அப்போ அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரெவரண்ட் சார்ல்ஸ் வைஃப் அங்கதான் இருக்கிறாங்க எங்க அபார்ட்மெண்ட்ல. சோ எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு ஃபேமஸ் பாட்டு, அது தெரியும், தந்தனத்தானா பாட்டு பாடணும். சத்தமா கை தட்டி பாடினாங்க தந்தனத்தானா பாட்டு. அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்னா எனக்கு தேடிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கல, என்னன்னு தெரியல. அவ்வளவு அழகா பண்ணாங்க. ஐயரமா நானு அண்ணன் 3 பேரும் அந்த தந்தனத்தானா பாட்டு பாடினோடனே
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பேச்சுலரா இருக்கும்போது நம்ம கேட்கல கதா காலேஜ் கேட்பேன். அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து ஒரு டேலண்ட், அது காட் கிவன் டேலண்ட். அவங்க கானம் வாசிப்பாங்க. ஆனா அப்ப பிராக்டிஸ் நடக்கும், எங்க வீட்டுலதான் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு காலம் முடிச்சிருவாங்க. அப்போ அந்த சான்ஸ் வந்து சொல்லுவாங்க, மெதுவா அடி மெதுவா அடி. நான் நல்லா பண்ணுவாங்க. கரெக்டா ரொம்ப கடம் படிச்சவங்க மாதிரி இவ்வளவு அழகா பண்ணுவாங்க. நிறைய சர்ச்ல நம்ம டெல்லி ஃபுல்லா அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. YMCல போயிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கதா காலட்சம் இந்த வில் பாட்டு அந்த சமயத்துல அண்ணனுக்கு அந்த டேலண்ட கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புறேன்னா, எப்படி பப்பி பிள்ளைகளை நேசிச்சாங்களோ, எப்படி வந்து ஸ்டீஃபன் அண்ட் ராஜாவோட போனுக்காக அண்ணன் வெயிட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி என்னுடைய வீட்டுல என்னுடைய 2வது மகள் சுமி, ஜெனி போன் அவங்க தினம் மாமாட்ட பேசணும். பேசாட்டி அப்செட் ஆயிடுவாங்க. போன் பண்ணி எனக்கு ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க பேசல, நீ போன் பண்ணி கேளு மாமாட்ட ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நான் போன் பண்ணி கேட்டது எல்லாம் 3 கான்ஃபரன்ஸ் போட்டு தினம் பேசணும் மாமாட்ட. பேசாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பு என் பிள்ளைங்கள்ட்ட காட்டினாங்க. என்னோட மூத்த மகளோட கல்யாணத்தும் போது அவங்கதான் நான் தான் தாய் மாமா, நான் தான் விட்னஸ் கொடுப்பேன்னு பண்ணாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைங்களும் ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்றேன். இன்னும் ஒரு அன்பின் சிகரமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சு. ஏன்னா எனக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது. தான் நான் வந்து சிப்ளிங். அப்புறம் கர்த்தர் வந்து இந்த சர்ச்ல நவராஜனை ஹேண்டில் பண்ணேன். அதே மாதிரி தம்பிகளாக நிறைய பேரை கொடுத்தாரு. ஜேசன் அண்ட் பிரான்சிஸ் சின்ன பிள்ளையில இருந்து கூட இருந்தாங்க. அந்த மாதிரி கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, முக்கியமாக எங்க பிரேமணனுக்காக. அப்புறம் அண்ணி பத்தியே நான் ஒண்ணு சொல்லணும். எங்க அண்ணி ஒரு நாளும் சொன்னதில்லை இது உன் சொந்த தங்கச்சியா கிடையாது. இவ்வளவு நீங்க போன் பண்றீங்க, அன்பு செலுத்துறீங்க, அவங்க பிள்ளைங்களே நானா தாய்மாமான்னு சொல்றீங்க, அவன் சொந்த தங்கச்சியான்னு கிருபாணி ஒரு நாள் கேட்டு. அதனால அண்ணி வந்து முழு அன்பை எப்படி பப்பிக்கு செலுத்தினாங்களோ அதே மாதிரி எப்படி காட்டினாங்க. அந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க நம்ம அவங்கள பின்பற்றி அது மாதிரி எல்லாத்தையும் அன்பாகவும் ஒருத்தரையும் குறை சொல்லாம நம்ம அண்ணனோட கிறிஸ்தவ அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அப்பதான் நம்மளை கண்டு கிறிஸ்துக்கு தேடி வருவாங்க மனுஷன். அதான் நான் அண்ணனுக்கு வந்து புரிந்து கொண்டேன். எனக்கு அருமையான அந்த தருணத்தை கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் அன்னைக்காகவும் நன்றி சொல்லி வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மிஸ் கேத்தரின். Brothers and sisters, we do not want you to be uninformed about those who sleep in death, so that you do not grieve like the rest of mankind, who have no hope. For we believe that Jesus died and rose again, and so we believe that God will bring with Jesus those who have fallen asleep in him. According to the Lord's word, we tell you that we who are still alive, who are left until the coming of the Lord, will certainly not precede those who have fallen asleep. For the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel, and with the trumpet call of God. And the dead in Christ will rise first. After that, we who are still alive and are left will be caught up together with them in the clouds to meet the Lord in the air. And so we will be with the Lord forever. Therefore, encourage one another with these words. 1 Thessalonians chapter 4, verses 13-18. மரணம் என்று சொன்னால் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லுகிறேன். உள்ளத்திற்குள் ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு கலக்கம் தான் வருகிறது. ஆனால் கிறிஸ்தவ கண்கள் தான் அல்லது வேதத்தின் கண்கள் தான் இந்த மரணத்திற்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒருவேளை வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அங்க இருக்கிற திருச்சபைகளினுடைய முன்னணியத்தை பார்த்தா, ஆலயத்திற்குள்ள போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு வாசல் வழியா வருகிறவர்கள் முதல்ல பார்க்கிறது எதுவா தான் இருக்கணும்? கல்லறைகள் தான் நிறைய இருக்கு. ஒருவேளை முன்னோடி இருந்த நம் பகுதியில் இருக்கிற பல நிலைமைகளிலும் முன்னதாக கட்டப்பட்ட திருச்சபைகளை எடுத்து பார்த்தாலும்
திருச்சபையின் வாசலுக்கு முன்பதாக பல கல்லறைகள் தான் இருக்கும். திருநெல்வேலி பகுதியிலே பார்த்திருந்தால் மிலிட்டரி லைன் தேவாலயம் இருக்கிறது. அந்த திருச்சபையிலே ஆராதித்து விட்டு வெளியில வந்தவுடனே ஜனங்களுடைய கண்களில முதல்ல பார்த்தது இந்த கல்லறை தான். எதற்காக அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு வழக்கத்தை வைத்திருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரை ஆராதித்து விட்டு எல்லாம் மகிழ்விலே வந்து உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது, வாசல் வழியாக உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும். அந்த தருணம் வரும் பொழுது நாமும் இந்த உலக வாழ்க்கையை நிச்சயமாக விட்டுவிடதான் ஆக வேண்டும். நம்மால் பிடித்து வைக்க இயலாது. இதுதான் சத்தியம். ஆனாலும் இதையும் தாண்டி உலகத்தின் கண்ணோட்டம் சொல்லும் பொழுது அல்லது மரணம் என்னும் பொழுது உண்மையாகவே ஒரு பயம் அல்லது ஒரு கலக்கம், அல்லது இன்னும் அதிகமாக சொல்ல போனா நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க மரித்து போனா இன்னும் அதிகமான கலக்கம் நமக்கு ஏற்படதான் செய்கிறது. டிஎல் மோடி என்கிற ஒரு தேவ மனிதரை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் என்ன அப்படின்னா, heaven is my goal and traveling through this world. இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடைகிறதற்கு இந்த பூவுலக வாழ்க்கை என்கிற ஒரு பாதை வழியாக நான் கடந்து போகிறேன். அப்ப இந்த பூவுலக வாழ்க்கையில நான் நின்று விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய லட்சியம் அல்லது கோல் அதை நிச்சயமாக என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்குத்தான் வேதத்திலே பல நிலைமைகளிலே ஒருவர் ஆற்றுகிறதற்கு, தேற்றுகிறதற்கு இப்படிப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியம் 3 கேள்வி. இந்த வசனத்தில் இருக்கிற சத்தியம் அந்த 3 கேள்விக்கான விடை, அவ்வளவுதான். தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த சத்தியத்தை எழுதுவதற்கான நோக்கம் என்ன? இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தவர் பவுல் அப்போஸ்தலன். பிற்பாடு அந்த ஜனங்கள் அவ்வப்போது எப்படி இருக்கிறாங்க, அவர்களை என்கரேஜ் பண்ணணும். எந்த இடத்துல அவர்கள் குறைந்து இருக்கிறாங்க, எந்த இடத்துல நல்விதத்தில் இருக்கிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுகிறதற்காக கடிதம் எழுதுவது இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வழக்கம். அதில் குறிப்பிட்ட நிருபங்கள் தான் நம்ம மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு 3 கேள்வி இருந்தது. அந்த கேள்வியின் அடிப்படை மரணம் என்கிற ஒரே ஒரு காரியத்தை பற்றி தான். இந்த மரணம் எப்பொழுது வரும், இல்ல இந்த மரணத்தை குறித்து நான் நிச்சயமாக பயப்பட வேண்டுமா, இந்த மரணம் நடந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இவர்களுக்கு பல கவலை. அந்த 3 கேள்வியை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்மோடு கூட நெருக்கமாக வாழ்ந்து ஒருவேளை ஒருவர் மரித்து போனான்னு சொன்னா அவருடைய நினைவு எப்பொழுது அதிகமாக நமக்கு வரும்னு சொன்னா, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த இடத்துல அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லது இந்த இடத்துல அவர் இருந்தா சேமமா நமக்கு நடத்தி கொடுத்திருப்பாரு, ஒரு நினைவு நமக்கு வரும். இந்த ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை. காரணம் என்ன? இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரத்திற்கு ஏறும் பொழுது ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஜனங்கள் இப்ப அந்த மீண்டும் வருவேன் என்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. யாருக்கும் தெரியாது இயேசு எப்ப வருவார் அப்படின்னு. இன்றும் நாம் அதை தான் சொல்லி ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். 2000 வருடங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கிளைமேக்ஸ் சீசன்ல இருந்த அந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்? இப்ப போன ஆண்டவர் இப்ப எப்பனாலும் வருவார். அது அடுத்த மொமெண்டா இருக்கலாம், அல்லது 1 மாசம் கழிச்சா இருக்கலாம், அல்லது 1 வருட காலம் தள்ளியா கூட இருக்கலாம். ஆனா எப்பனாலும் சரி ஆண்டவர் வருவார், சீக்கிரத்துல வந்துருவார். இதுதான் அந்த ஜனங்களுடைய ஒரு பெரிய சிந்தனை. நம்முடைய திருச்சபையினுடைய பழைய வரலாறு அதையெல்லாம் தோண்டி பார்த்தால் இந்த ஜனங்களுக்குள் இருந்த நம்பிக்கை குறித்து நம்மால் கற்றுக்கொள்ள இயலும். நமக்கு தெரியும், மார்கழி மாசத்துல இயேசு வருவார் அப்படின்னு சொல்லி திடீர்னு கதை உருவாக்கி விடுவாங்க. திடீர்னு சொன்னாங்க 2025 முடிஞ்சு போச்சு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தெரியும் 2026 போக மாட்டோம், ஒரு தாத்தா நோவா தாத்தா மாதிரி ஒரு பேழையை செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருச்சு. அது கடைசியில இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது அந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஜனங்கள் எப்படி எல்லாம் இந்த காரியங்களை சொல்வதற்கு காரணம் ஒரே ஒரு காரியம், இயேசு சொல்லிட்டு போனாரு, அவர் வருவார். ஆனா இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த மக்கள் ரொம்ப க்ளோசஸ்ட் டைம், இயேசு இப்பதான் போயிருக்கிறாரு, இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, எப்பனாலும் வரலாம், ஐ எம் ரெடி அப்படிங்கிற சூழல்ல இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? ரைட்டு, இயேசு போயிருக்கிறாரு, இப்ப வர போறாரு, இப்ப என் கூட இருந்த ஒருத்தன் மரிச்சிட்டானே, இப்ப இவனுக்கு இயேசுவை எப்படி சொல்றது, அல்லது இவன் எப்படி இயேசுவோடு ஐக்கியப்படுவான்? இது இவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வி அவர்களை இன்னும் ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று, கூட இருக்கிற ஜனங்கள் செத்து போய்
மரித்து போயிட்டாங்கன்னா இயேசு வரும்போது அவனுக்கு பங்கு இல்லையே. இதுதான் இவருடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் படிச்சு பார்த்தா 2 வார்த்தை இருக்குது அதுல. ஒண்ணு நித்திரை, அந்த நித்திரைக்கும் பல வார்த்தைகள் சொல்லலாம். அதுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு மரணம். இப்ப இந்த ஜனங்கள் எதை நம்பினாங்க? புதியதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், முதல் தலைமுறை விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜனங்களுக்கு மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, மரணத்தை அவர்கள் நினைத்தது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் லாங் ஸ்லீப்பிங் மோட். அவங்க அப்படியே கோமா ஸ்டேஜ்ல அப்படியே இருப்பாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறாங்க. அவங்க முதல்ல நம்பினாங்க. இது அவர்களுடைய 2வது ஒரு சிந்தனை. 3வது, இவர்களுக்கு ஒரு சிந்தனை என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா that's an end, முடிஞ்சு போச்சு. there is nothing else. அதற்கு பிற்பாடு ஒன்றுமே இல்லை. இந்த 3 கேள்வி அல்லது 3 சந்தேகம் அல்லது 3 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே கிறிஸ்தவர்களாக மாறிய ஜனங்களுக்கு இருந்துச்சு. இப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த தெளிவை கொடுக்கிறதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை, இந்த 2 கடிதமும் சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிச்சு பார்த்தா அழகாக தெரியும். இதற்கான பதிலை தான் நீங்க அழகாக சொல்லுகிறார். முதலாவது, இவர்கள் மரணத்தை குறித்து இது ஒரு கைண்ட் ஆஃப் லாங் ஸ்லீப்பிங் மோட். அதற்கப்புறம் அவங்க இருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க மனது இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இதுல 2 வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். மற்றவர்களை போல. இதுல யார் அந்த மற்றவர்கள் சொன்னா, நான் முதலே சொன்னேன், இவர்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், முதல் தலைமுறை விசுவாசிகள். எல்லாரும் அங்கிருந்த கூட்டத்துல இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரல. அவங்களுடைய சொந்தக்காரங்க, சொக்காரங்க, சுத்தி இருந்தவங்க இன்னும் அங்கு இருந்த நிலைமையிலே விக்கிரகங்களோடுதான் ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு சில கஸ்டம்ஸ், அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ட்ரெடிஷன் இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து வந்தவர்கள் இப்ப பவுல் சொல்றாரு, மற்றவர்களை போல அறிவில்லாமல் அல்லது அறியாமல். இந்த வேர்டு கொஞ்சம் ஹார்ஷா இருக்குது, ஆனா இத மூல பாஷையில படிக்கும் போது சிந்தனையற்றவர்களாக அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்ப அததான் சொல்றாரு, அறிவில்லாத இருக்க அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க ஒருவர் மறைச்சிட்டாருன்னா அவர் இருக்காருன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஸ்லீப்பிங் மோட் அப்படின்னு சொல்றீங்க. கிடையாது, இது அறிவில்லாத தன்மையை காட்டுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை பவுல் ஆழமாக எழுதுகிறார். மற்றவர்களை போல நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மரணத்தை குறித்த புரிதல் உங்களுக்கு நிச்சயம் வேண்டும். சொல்ல போன அந்த வசனத்தை எழுதும்போது கொஞ்சம் ஹார்ஷாவே எழுதியிருப்பாரு. சின்ன வயசுல நம்ம எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க, யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், யாருக்கெல்லாம் இயேசு சுவாமி கிட்ட போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா இப்பவும் சொல்லுவோம், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அடுத்த கேள்வி உடனே கேட்பாங்க, எத்தனை பேருக்கு மரிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா யாருமே கை தூக்க மாட்டோம். நிச்சயமா கை தூக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்திற்கு போகிறதற்கு ஆசை, ஆனா இந்த இடத்துல மரணத்தை குறித்த சிந்தனை நமக்கு இல்ல. மரணத்தை குறித்த பயம் அல்லது புரிதலற்ற தன்மை இருக்கிறது. அதனால அதை கண்டாலே நமக்கு பயம். நான் முதல்ல சொன்னேன், மரணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கலக்கத்தை தான் கொடுக்கிறது. ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் தான் அதனுடைய காரியத்தை உண்மையாக நாம் புரிந்து கொள்ள இயலும். இந்த ஜனங்களுடைய தன்மை இதுதான். புதியதாக வந்தவர்கள் இப்ப மரித்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கத்துல இப்ப அந்த இதுதான் சொல்லும் போது, நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இராதீர்கள் என்று சொல்லி முதலாவது அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறாரு. இரண்டாவது அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. ரைட்டு, இயேசு இப்பதான் போனாரு, மறுபடியும் வருவாரு. இப்ப மரிச்சு இப்பதானே போயிருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் கேப்புக்குள்ள ஒரு 10 வருஷம் கேப், ஒரு 20 வருஷம் கேப்புக்குள்ள போயிருக்கிறாங்களே, இப்ப இவங்களுக்கு இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லையே, இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது பவுல் தொடர்ந்து அந்த வசனத்துல அதை ஆழமாக எழுதுகிறார். என்ன சொல்லுகிறாரு? அடுத்த வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிக்கிறேன். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எழுதுகிறாரு. இப்ப இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? மரணத்திற்கு பிற்பாடு இந்த உலகத்துல ஒருத்தர் வாழ்க்கை முடிச்சிட்டு நினைக்கிறீங்க இல்ல, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிகினிங். அடுத்த ஒரு துவக்கம் இருக்கிறது. அது எப்ப நடக்கும்? நீங்க நினைக்கிறீங்க மரிச்சிட்டாங்க, இயேசுவானவர் அவருடைய மீண்டும் வருகைன்னு சொல்லப்படுகிற அந்த 2ஆம் வருகையில இவர்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நிச்சயமா இல்ல. அந்த ஆண்டவர் வரும் பொழுது மரித்தவர்களை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருவார். அதனுடைய அடுத்த வசனத்தை படிச்சு பார்த்தா இன்னும் ஆழமா இருக்குது. உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மரித்தவர்களுக்கு முந்தி நாம போக போறது இல்ல, முதலாவது மரித்தவர்கள் தான் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அந்த தெளிந்த சத்தியத்தை இந்த ஜனங்களுக்கு அழகாக கொடுக்கிறார். ஏன் இப்படி இந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கணும்? நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்,
மரித்து போனவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்ய போகிறாங்க? ஒரு நல்ல ஒரு கன்சர்ன். ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் ஒன்றே ஒன்றுதான், மரித்தவர்களுக்கு நாம் முந்தி போகவில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்துல முன்னாடி வந்த பேருந்து அவங்க ஏறி இந்த பிரயாணத்தை முடிச்சிருக்கலாம். அப்ப நான் முடிக்காம இருப்பேனா? இல்ல, எனக்கான டைம் வரும்போது, எனக்கான மாதம் வரும்போது நிச்சயமாக நான் ஏறி போய் தானே ஆக வேண்டும். ஆனாலும் ஆண்டவருடைய வருகையின் தருணம் முதலான பங்கு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற சாட்சியம் ஜீவியத்தோடு வாழுகிற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அந்த இயேசு வரும் பொழுது, எக்கால துணையோடு கூட ஆகாயத்தில் வரும் பொழுது, மரித்தவர்கள் அந்த ஆண்டவரோடு கூட இணைந்து வருகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இப்ப ஆண்டவருக்கு நேராய் போகிறோம் என்று சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். இப்ப இவங்களுக்கு ஒரு தெளிவு வருது. ரைட்டு, மரித்து போனவங்களை குறித்து நான் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பவுல் தெளிவான சத்தியத்தை இதில் கொடுத்திருக்கிறார். இப்ப மூன்றாவது இவர்களுக்கு ஒரு கவலை. ரைட்டு, அவங்க வருவாங்கன்னு சொல்றீங்க, வந்து என்ன செய்வாங்க? இந்த உலகத்துல இருக்கிறது போல வந்துருவாங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது போல இதே மாம்ச சரீரத்துல வந்துருவாங்களா? இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோமே, அப்ப இந்த மரணம் எப்படி இருக்கும்? அப்பதான் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்க மரிச்சவங்க எல்லாம் இங்க வருவாங்க எதிர்பார்ப்பு. ஆனால் சத்தியம் என்னவென்று சொன்னால், இல்லை, நாம் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல போகிறோம். எந்த வசனம் சொல்லுகிறது? அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அதுதான் சத்தியம். இந்த வார்த்தையினுடைய காரியத்தை இன்னும் ஆழமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால், எடுத்துக்கொள்ளப்பட்டு என்கிற வார்த்தைக்கு மூல பதத்திலே, கிரேக்க வார்த்தையிலே இன்னும் ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்னா, பறிக்கப்படுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிர் என்னிடமிருந்து பறிக்கப்படும். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்ம கையில் ஒண்ணும் இல்லை. தருணம் வரும் பொழுது நமக்கான ஓட்டம் நிச்சயமாக நிறைவுறும். அந்த தருணத்தில் நம்முடைய ஆன்மா, ஆவி பறிக்கப்பட்டு அந்த ஆண்டவரோடு கூட நாமும் ஐக்கியப்படுவோம் என்கிறதுல எவ்வித சந்தேகமும் இல்லை. அதனாலதான் சொல்றாரு பவுல், டெத்ங்கிறது இட்ஸ் நாட் an end, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகினிங் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு எழுதுகிறாரு. இவர்களுக்கு இருந்த 3 கேள்வி, 3 விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப பவுலினுடைய வார்த்தை இந்த ஜனங்களை தேற்றுகிறது. ஆனாலும் கடைசியில ஒரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்லி முடிக்கிறது? ஆகையினால் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் படிச்சு பார்க்கும்போது பல கேள்வி வந்தது. மரணத்தை குறித்த சிந்தையற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு அது பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு புரிதலோடு இருந்துக்கும், அறிவில்லாத இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் கடைசியில் சொல்லும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்னு சொல்றாரு? முதல்ல சொன்ன அதே ஆன்சர் தான். கிறிஸ்தவ கண்ணோட்டம் நமக்கு ஒருவேளை ஒரு வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் வாழுகிற இந்த சமுதாயம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, பிரிவு அல்லது மரணம் என்னும் பொழுது நிச்சயமாக நமக்கு வருத்தத்தை தான் கொடுக்கிறது. அந்த வருத்தத்தை எடுத்துக்கூட யாரால் கூடும்? இப்படிப்பட்ட சத்தியத்தினால் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுகிறதற்கு அழைக்கப்படுகிறோம். அதையும் தாண்டி சொல்ல போனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன், அதை ஒருவனும் உன்னிடத்தில் எடுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவிதமான சத்தியங்களை படித்தாலும் இந்த மரணம் அல்லது ஆண்டவருடைய வருகை என்கிற காரியங்களை குறித்த புரிதல் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய இன்று இருக்கிற நிலைமைப்படி ஆணி வேறு என்னன்னு சொன்னா ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, கிறிஸ்து வருகிறார் வருகிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வருகிறார்னு சொல்லுகிற நாம் இந்த மரணத்தை குறித்த சிந்தையற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய வருகையில் நீங்களும் நான் பங்கெடுக்கவே முடியாது. ஒருவேளை மரித்து போனவர்கள் சொல்ல வசனத்தின்படி பார்த்தா ஆண்டவருடைய தருணத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை பிரேமக்களை குறித்து சொல்லும் போது ஒரே ஒரு காரியத்தை சொல்லலாம். இந்திய மிஷனரி சங்கத்துல டெல்லியில வியாழன் ஒரு பிரேயர் நடக்கும். 7:30க்கு ஆரம்பிச்சு கரெக்டா 8:10க்கு முடிஞ்சிடும். 7:30க்கு தான் அந்த மீட்டிங் லிங்க் ஆன் பண்ணுவேன். ஆனா பிரேமக்கள் இருந்த நாட்கள் முழுவதும் கரெக்டா 7:15க்கு எனக்கு கிளிக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல இருந்து எது மெயில்ல இருந்து வரும். என்ன சொல்லி வரும்னா, பிரேம்குமார் இஸ் இன் வெயிட்டிங் ரூம். அதே வேட நான் திருப்பி சொல்றேன், பிரேம்குமார் இஸ் இன் வெயிட்டிங் ரூம். அவர் ரெடியா இருக்கிறாரு பிரேயருக்கு அப்படின்னு அதே வார்த்தையை சொல்லி நான் இந்த நாளினுடைய சிந்தையை முடிக்கிறேன். ஒருவேளை இந்த உலகத்தை பாதையை அவர் முடித்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வருகைக்காக
அங்கிள் இஸ் இன் வெயிட்டிங் ரூம். அந்த தருணம் வரும் பொழுது அங்கிள் முதலாவது வருவாங்க. ஒருவேளை நாமும் அந்த தருணத்துல இந்த உலகில் இருந்தோம் என்று சொன்னார், நம்முடைய உயிரும் எடுக்கப்படும் அந்த ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்காக. பின்னதாக வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆகாயத்திலே ஆண்டவரை சேவிக்கிறதற்காக நாமும் கடந்து செல்லுவோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் ஒருவர் தேற்றுவோம். அருமையான குடும்பத்தையும் நாம் தேற்றுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் முன்னேறி வருகிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து ஒரு நிமிடம் மாத்திரம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உலக வாழ்க்கை நிலையற்றது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் அல்லது மனுஷி வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. தெசலோனிக்கே திருச்சபையில மரணத்தை குறித்த சிந்தையற்றவர்களாக கலங்கி போய் நிலைமையிலே இருந்த ஜனங்களுக்கு புலியின் மூலமாக சத்தியத்தை கற்றுக் கொடுத்த தேவன், நீர் எங்களுக்கு அதே சத்தியத்தை நீர் தந்திருக்கிறீர் ஐயா. இந்த உலகத்திலே மரணத்தை குறித்து அறிவில்லாமல் நாங்கள் இருக்க விருப்பப்படவில்லை. மற்றவர்களைப் போல வாழ நாங்கள் விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று சொன்னாலும் நித்தியம் என்கிற ஒரு வாழ்க்கை துவங்குகிறது. எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரோடு இருக்கும்படிக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொன்னால் இட்ஸ் a kind of eternal life. அந்த நித்திய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன்னதாக ஓட்டத்தை முடித்த ஜனங்கள் ஆண்டவருடைய வருகையின் தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு இணைந்து உண்மை ஆராதிப்போம் என்கிற நல் நம்பிக்கையிலே நல் சத்தியத்திலே ஓடுகிறதற்கு பலன் தாரும். எங்களை விட்டு சென்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த நற்காரியங்களை பற்றி கொண்டவர்களாக எங்களுடைய அனுதின வாழ்க்கையில நாங்கள் கடந்து வர பலன் தாரும். இதே சத்தியத்தின் அடிப்படையில கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தவும் ஒருவரை ஒருவர் தேற்றவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். தொடர்ந்து உங்களுடைய கருணைக்கரம் எங்களோடு கொண்டு ஆளுகை செய்யட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். திருப்பாதல் நல்ல தந்தை கிருபை நிறைந்த இயேசு என்கிற பாடலை பாடுவோம்.
எங்களுடைய பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் நல்ல வாழ்வு எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து ஆண்டவருடைய சமாதானம் நிறைவா இந்த குடும்பத்தோடு நிறைந்திருக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கடந்த ஒரு ஆண்டுகளாக போல பாதுகாத்தீரப்பா, திருவாக்களை நீங்க தேற்றி கொண்டு வந்தீர தகப்பனே. அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, ராஜாவுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஸ்ரீபனுடைய குடும்பத்தையும் தேற்றி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆறுதலின் தேவனாயிருந்து அவங்களை பலப்படுத்தினீரப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அண்ணன் விட்டு சென்ற அந்த காரியத்தை அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்பா, அண்ணனை மாற்றி பொறுமையா சிரித்த முகத்தோட எப்பொழுது இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் தகப்பனே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளும் அதே மாதிரி புன்முறுவலோடு எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய பலனையும் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கு ஒரு அன்பாயும் தகப்பனே அவர்கள் வைத்து சென்ற அந்த முன்மாதிரியை பின்பற்ற நீர் தகப்பனே. அப்பா, நீர் தாமே இந்த கடந்த ஒரு வருடமும் நீர் எப்படி நடத்தி வந்தீர் என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. நீங்க அவ்வளவு அருமையாக அவங்களை நடத்திட்டு வந்தீரப்பா. அவங்களை தேய்ச்சி நீர் தகப்பனே. குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரும் கூட நீர் இருந்து ஆறுதல் படுத்தினீர் தகப்பனே. அப்ப நாங்கள் இன்னைக்கு அந்த தசனில கற்றுக்கொண்டது போல ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்களும் ஆண்டவர் இந்த குடும்பத்தாருக்கு தேற்றக்கூடியவர்களாய் தகப்பனே. அவர்களும் ஒருவர் தேற்றக்கூடியவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கிடைக்கிறோம். நீரே அவங்களை செய்த விதமாக திருப்பாக்காவை நீங்க தேய்ச்சி ஒவ்வொரு நாளும் சமூகத்திலிருந்து ஆண்டவரே புதுமைகளை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகளாய் தகப்பனே, மற்றவர்களை தேற்றக்கூடிய ஒரு மகளாய் காணப்பட நீங்க பலப்படுத்துங்க. அப்ப அதே மாதிரி குடும்பத்திலும் அவருடைய மருமகள் ஆண்டவரே பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீங்க தேய்ச்சி தகப்பனே. அவர்களையும் அந்த தேசத்திலே சாட்சிகளாக வைத்து தகப்பனே. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே சாட்சியாக
அந்த வைத்திருந்த அந்த அன்பின் ஊழியத்தை செய்ததுனால கிருபைகளை தருவீராகப்பா. ஜீவன் குடும்பத்தையும் ஆண்டவரே, சீனா ஆண்டவரே, 3 வரையும் இரத்த கொட்டைகளை அவர்கள் கொடுக்கிறவர்களே அவர்களும் ஆண்டவரே அண்ணன் செய்த அந்த வித்தை அப்பா எல்லாரிடமும் அன்பாக பழகுவாங்க தகப்பனே. அப்ப அதே மாதிரி அன்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருடன் காணப்பட்டு அவர்களும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளை ஜீவிக்க பலன் கொடுப்பீராங்கப்பா. ஆண்டவரே இந்த திருச்சபையில ஆண்டவரே ஒரு நல்ல சாட்சியாக அண்ணனை அவங்க குடும்பத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ரத்த கொடைகளாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உமக்கண்டு அவர்கள் எழுப்பி சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக தகப்பனே. அப்ப நான் அமிழ்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி தகப்பனே, நீ நியமித்த ஓட்டத்தில் அவர்கள் பொறுமையாய் ஓடத்தக்கதாக தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆட்சி தேர்ச்சி வழி நடத்துவீராங்க. வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் தாமே ஆட்சி தேர்ச்சி ஆண்டவரே நாங்களும் மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரே அண்ணன் எந்த நாளும் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணி சிரித்த முகத்தோட காணப்படுவார்கள் தகப்பனே. அது ஒரு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஓடுறதுக்குதான் பலரையும் வல்லமையும் தருமுறையை நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். நீர் இந்த குடும்பத்தை ஆட்சி தேர்ச்சி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அரணும் சமாதானமும் நம் யாவரோடும் குறிப்பாக நாங்கள் விட்டு சென்றிருக்கிற இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவர்கள் சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நிறைவாய் தங்கி இருந்து நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சமீபமான behalf of our family, I just want to say thank you to each and every one of you. Many of you would have come from all across Delhi. And okay, most of you will also be joining work. So thank you for all coming. I just wish and thank God for the lovely life of our dear father. The values he instilled in us and legacy of faith he left behind. As Psalm 38:14 says, the Lord is close. Continue to pray for us. I mean, in the last 1 year, நிறைய பேர் நான் பார்த்தேன், ஒரு 10-15 பேர் who are very close to dad, PGHS, dispensary காரவங்க, photo state, supermarket, எல்லாருமே சொன்ன ஒரே common thing was, आपका पापा बहुत अच्छा था, साहब बहुत अच्छे दिल के थे. That's the only common line that I heard from everyone, and I hope that we all instill that from dad. So thank you for coming, and please do stay for dinner. Thank you.